இப்படி இங்க அமர்ந்திருக்கும் போது அறிந்தார் பரமன் இவர் அறியாதது எதுவும் உண்டா? பார்வதா தேவியை பார்த்து கேட்கின்றார் பரம கடவுள். பார்வதி, நான் உனக்கு உபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தலையில அது என்ன தலையில என்ன மூலமா தியான் இருக்கு? ஆமா. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? உன் தலையில இருக்கிறது என்னது? ஆமா, தமிழுக்கு தட்டுப்பாடு. ஆமா, நீயா அம்மாவுடைய கூந்தல் உட்கார்ந்துட்டு இருந்தா அவனுக்கு வேலையே அதான். அப்ப நாங்க வந்து என்ன ரகசியம் பேசுறோம்னு கேட்கறதுக்கு வந்திருக்கான். ஆமா. அடே முருகா, அதானே இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரா. அதானே ஐயா. ஆகையினாலேயே மகனே முருகா, என்னப்பா ஒளிந்திருந்து குருவினுடைய உபதேசம் பரம கடவுள் சொல்கின்றார். மகனே முருகா, ஒளிந்திருந்து தாயும் தந்தையும் பேசுவதை நீ ரகசியம் கேட்டபடியினால் இதோ பிடி சாபம். மச்சங்கள் வாசம் செய்யக்கூடிய வளர் கடலிலே நீ ஒரு மகர மீனாக போய் கிடப்பதே அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. கேட்டவுடனே என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளை தாய் மதிச்சு பார்ப்பான பாத்துக்கிட்டு ஒரு பிள்ளை என்னதான் தவறு செய்தான் தாய் மதிச்சு விடுவான். ஆனா தகப்பன் மதிக்க வேண்டாம். அப்பா சொன்ன சாபத்தை கேட்டோன்னு அம்மா சொல்றாங்க, பிள்ளையாக இருந்தால் பிதாவின் முன்னே வராதான். சரி, ஏதோ தெரிந்தோ தெரியாமல் செய்த ஒரு சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுக்கலாம் ஐயா. பார்வதி, நீ பேசாத, உனக்கும் சாபம்.